கணக்குப்படிக்கு போய்கிட்டு இருக்கேன். போய்கிட்டு கீழே திடீர்னு ஒரு எனக்கு வேற வந்து கீழே விழுந்துச்சு. அது ஏன் விழுந்து எதுக்கு சரியா வரல. ஊட்டிட்டியா 9 சரியா வரல. நான் இருந்துட்டு மேலே உருவே உடனே டிரைவர் வந்து சாமர்த்தியமா காரில் வச்சு துறை ஸ்டார்ட்டோட சேர்த்தேன். அன்னைக்கு இங்கே மணிமேரை வராரு. அன்னைக்கு நான் ஐயாவுக்கு சாம்பிராணி போடல, நான் தான் சாம்பிராணி போடுறேன். இன்னைக்கு மணிமேரை வராரு. துறை ஸ்டார்ட் வந்து வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ஊசியை போட்டு பெட்டில் படுத்த வச்சிட்டாரு. இப்படி எப்படியே தூங்கிட்டு இருக்கேன். 8 மணிக்கு போல மணிமேரை வந்தார். சின்ன கல் எடுக்கிறதுல 27 வருடம் அனுபவம் உள்ளவர டாக்டர் மணிமேரம். ராஜாராம்னு கூப்பிட்டாரு. என் பேரு ராஜாராம். சரி. போனேன். நீ இன்னும் என் மூட்டைக்கு பேர் இருக்கிறாரு. அந்த வாரத்துக்கு நான் வரல சார், இந்த ப்ராப்ளம் சரி பண்ணேன். 2.5 மணி நேரத்துல உன் கல்ல கரைக்க சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரு டெஸ்ட்டை போட்டு அப்ப சட்டப்பெல்லாம் கேட்டாரு. கால் இருந்து தூக்க முடியாது. டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கிற சத்தம் மட்டும் கல்ல கரைக்கிற. அப்ப அவங்க சொல்றாங்க 1.5 மணி நேரத்துல பாதி கரைச்சிட்டோம், 1 மணி நேரத்துல ஐயா கல்ல கரைச்சி பெட்டில் வண்டி தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சாமி மூட்டையோட உள்ள நிற்கிறாங்க. மலைக்காய் மூட்டையோட உள்ள நிற்கிறாரு குக்கி வச்சுக்கிட்டு. ஆடி கண் கலக்கி அழுத்தேன். ஐயா வந்து என்னை தூக்கி இந்த பெட்டில் போட்டு என்னை தள்ளிட்டு போகும்போது ஐயா காணும் பாரி வளர்ச்சி எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. 11 மணி நேரம் கழிச்சு எனக்கு நினைவு வந்துச்சு. மணிமேரை பெட்டுக்கு வந்தார். என்னையா சனிக்கிழமை வரைக்கும் இரு, அவங்க பேசணும்னாரு. சரிங்க. சனிக்கிழமை வந்தார். இந்த கல்லை கரைச்சிட்டல, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எலும்பாத்த இருக்க உடம்பு, உன்னால எதுவுமே சாப்பிட முடியாது, காந்தி வரும், மயக்கம் வரும், திருவுருக்கு வருவாங்க, உடம்பு சத்து இல்லை, பையன் உடம்பு தேரும். இது ஒரு 3 பாட்டில் மருந்து கொடுத்தாரு. சாப்பிட்டேன். பூரா பெருமை என்னை கேட்டாயா, என்ன சாமி ஆள் ரொம்ப உடஞ்சி விட்டீங்க, என்ன சாமி ஆள் ரொம்ப வத்தி போயிட்டீங்க, ஆள் ரொம்ப வத்தி போயிட்டீங்க, இல்லை கேட்காங்கலாம் கிடையாது. சொன்னேன். அவருக்கு என்ன இருக்குங்களா நமக்கு இருக்கும். எல்லாம் உணர்ந்தாங்க. எல்லாம் கொஞ்சம் எப்படியும் உதவிதான் செஞ்சார். தோட்டத்துக்காரனே கூட ரொம்ப சங்கடம். சாமி எனக்கு கல்லு அனுப்புறதுக்கு சரி அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒரு கடையை போட்டு வச்சிருக்கு. அதை போட்டு பார்த்துக்க சாமி, எல்லாம் சத்தம் இல்லாமல் இப்போ பாட்டி சண்டை இதில் யாரும் வந்துட்டு போங்க சாமி, எல்லாம் நல்லா இருக்கு சாமி. எத்தனை காலத்துக்கு சாம்பிராணி இல்லை எல்லாம் உயிரோட வச்சு போறேன், எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு. சரி சாம்பிராணி போட்டு நல்லா வியாபாரம் போகிறேன். என்னத்தை வாங்கி எங்கேயோ போகிறதில்ல, கடைக்கப்பட்டியில் உட்காந்து ஏதோ 4 பொங்கலுக்குள்ள வச்சிருக்கேன். சொன்னீங்க முடிவு